பழைய பேஷண்ட் விஜய் ஹசாரியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது பேஷண்ட் ரஞ்சி டிராஃபி அட்மிட் பண்ணுங்கடா. ஜெய்சாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜெய்சாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு பேட்டிங்கும் வரல, ஃபாஸ்ட் பவுலிங்கும் வரல, ஷானாவும் வரல, ஷானாவும் வரல. பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி அப்படின்ற மாதிரி ஒரு டீம். முடிஞ்ச அடுத்த வீடியோல கம்பீர் கூட்டு வராங்க கிரிக்கெட் சேனல்ல. டிபிகேஎஸ் மேல வன்போமா இல்லனா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மாறி வந்த ரிக்கி பாண்டிங் மேல வன்போமான்னு தெரியல. சேப்பாக்ல நடக்கிற மேட்ச்க்கு வந்து நாங்களுமே 2 டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களுமே வந்து மேட்சை பார்க்க போற லைவா. ஆக்சுவலி இந்த பாலிடிக்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துட்டு வரது எவ்வளவு வந்து ஒரு நல்ல பிராக்டிஸ்னு எனக்கு தெரியல. வெல்கம் டு வீக்லிபீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் நடந்துச்சு. இதை எடுத்தோடனே பாத்தீங்கன்னா டாஸ் வந்து இந்தியா தான் ஜெயிச்சோம். இந்தியா டாஸ் ஜெயிச்சோடனே நாங்க ஃபீல்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு பண்றோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இங்கிலாந்து வந்து பேட்டிங் ஆடினாங்க. ஸோ எல்லாரும் பாத்தீங்கன்னா 200 போமா, 220 போமா, 230 போமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து இங்கிலாந்து பேட்டிங் ஆடுறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து இந்தியன் டீமோட ஸ்பின் பவுலிங் அட்டாக்கை வந்து தாங்க முடியாம விக்கெட்ஸ் எல்லாம் பறி கொடுத்துட்டாங்க. பட்டன்னு இதுல பாத்தீங்கன்னா பெஸ்ட் பவுலரா பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டாரு. லைக் 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்டார்டிங் சொல்லி ஆகணும். லைக் 17 ரன்ஸ் நம்ம கொடுத்தாரு நினைக்கிறேன். எடுத்தோன்னே 15 கொடுத்தாரு. 15 ரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து 7 ரன்ஸ் நம்ம தான் கொடுத்துருப்பாரு. ஸோ 22 ரன்ஸா மொத்தமே கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ரொம்பவே சூப்பரா போட்டாரு அக்ஷர் பட்டேல். பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து பயங்கரமா போட்டாரு. ஹர்ஷதீப் சிங் வந்து ஒரு ரெக்கார்டு வந்திருக்கு. என்னன்னா வந்து T20 இன்டர்நேஷனல்லே வந்து இந்தியாவுக்கு வந்து மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்த ஒரு பவுலர்னா அது ஹர்ஷதீப் சிங் தான். முன்னாடி வந்து 96 விக்கெட்ஸோட சகல் இருந்தாரு. இப்போ வந்து ஹர்ஷதீப் சிங் வந்து 97 விக்கெட்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல பேர் உட்காண்டாரு. தேர்ட் வந்து ஷாக்கிங்கான நேம் தான் ஹர்திக் பாண்டியா. நேத்து பாத்தீங்கன்னா ஆனா இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, ஹர்ஷதீப் சிங் வந்து 3 இயர்ஸ் தான் ஆச்சே வந்து டெபியூ பண்ணி. 3 இயர்ஸ்லயே வந்து ஹஸ் பிகம் தி லீடிங் விக்கெட் டேக்கர்னா அவரோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாரு. சூப்பரா செமையான இம்பாக்ட் T20. அதுவும் பும்ரா வந்து 89 சம்திங் தான் இருப்பாரு. சோ அதெல்லாம் தாண்டி வந்து ஹர்ஷதீப் சிங் வந்து 3 இயர்ஸ்ல வந்து இந்த ஃபீட் அச்சீவ் பண்ணது வந்து பெரிய விஷயம். சோ இங்கிலாந்து பேட்டிங்லன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளு ஜாஸ் பட்லர். அவர் தான் நம்ம இந்தியாலே ராஜஸ்தானுக்கு காலகாலமா ஆடி நல்ல ஃபார்ம்ல இருக்க ஒரு பேட்ஸ்மேன். அவர் மட்டும் தான் நல்லா அடிச்சாரு. அதை தவிர்த்து யாருமே, அவர் 68 அடிச்சாரு. அதை தவிர்த்து யாருமே அடிக்கல. அவர் வந்து கடைசியில IPL ஆடுறப்ப கூட அவர் ஈடன் கார்டன்ஸ்லோட கடைசி நாள் செஞ்சுரி அடிச்சாரு கொல்கட்டாவோட. அந்த ஃபார்ம் அப்படியே அந்த ஃபார்ம் வந்து எங்க விட்டாரோ அங்கிட்டே புடிச்சு திரும்ப வந்து டீம் வந்து ஒரு ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஸ்டேஜ் 132 அடிச்சாங்க. ஸோ இந்தியா பாத்தீங்கன்னா 133 அடிச்சால் மட்டுமே வெற்றி அந்த மாதிரி நிலைமையில ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் வராங்க. சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் நல்லா கொடுத்தாரு. ஆனா வந்து ஒரு செட்டில் ஆகிற டைம் நல்லா அக்ரெசிவா அடிக்க வர டைம்ல வந்து விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா பீச்சி பேடல் எடுத்துட்டாரு. 79 ரன் அடிச்சாரு. 37 பால்ல சம்திங், ஐ எம் நாட் ஷுர். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் வந்து லைக் எஃபர்ட்லெஸ்ஸா இருந்துச்சுங்க. ஆடுற ஒரு ஷாட்டுமே லைக் வந்து ஒரு ஃபால் போலர் இங்க போடுறான் மச்சான், இப்படி தூக்கி அடிக்கிறான். ஆனா கேட்ச்னு நினைச்சா அதெல்லாம் ஈஸியா பார்க்கும்போது அதெல்லாம் 6 போய் ஒரு எஃபர்ட்லெஸ் பேட்டிங். அபிஷேக் சர்மாவோட பிளேன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி அந்த கேம்ல வந்து டேக் அவேன்னு சொல்லிட்டு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வந்து ஒரு 1 சைடட் கேமா முடிஞ்சது. இதுல ஹைலைட்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவோட பேட்டிங்கும் நம்ம வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் 3 விக்கெட்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சோட சம்மரி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பிரெண்டன் மெக்லம் இருக்காரு இல்லையா, இங்கிலாந்தோட இத்தனால டெஸ்ட் மேட்ச் கோச்சா தான் இருந்தாரு. இந்த சீரீஸ்ல தான் வந்து அவர் வந்து ஒரு ஆல் ஃபார்மேட் கோச்சா வந்து சார்ஜ் எடுத்த ஒரு மொமெண்ட். சார்ஜ் எடுத்த டிஸ்சார்ஜ் பண்ணி அமிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேப்பாக்ல நடக்குது. சேப்பாக்ல நடக்கிற மேட்ச்க்கு வந்து நாங்களுமே 2 டிக்கெட் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களுமே வந்து மேட்சை பார்க்க போற லைவா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து உங்க சேனல்ல சந்திப்போம். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க யாராவது மேட்ச் பார்க்க வரீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வந்து சேர்ந்து பார்க்கலாம், மீட் பண்ணலாம் நம்ம மேட்ச் பார்க்கும்போது. இதுதான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தோட அப்டேட்ஸ். அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டாபிக் போயிடுமா. சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஒரு வழியா இந்தியன் ஸ்குவாடை விட்டுட்டாங்க. இது வந்து லேட் நியூஸ் தான். வீக்லி அப்டேட் சொல்றதுனால அதை வந்து சொல்லணும்னு நினைச்சோம். லைக் இதுக்குன்னே ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்கா நாங்க வந்து போட்டிருக்கோம் சேனல்ல. சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட இந்தியன் ஸ்குவாடை டீகோட் பண்ற மாதிரி. சரி, டெட்லைன்லாம் கொடுத்து இவ்வளவு நாள் ஆச்சா, எல்லா டீமும் வந்து ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. அதுதான் இல்ல. ஒரு டீம் மட்டும் டெட்லைன் சொல்லிட்டு அவனுக்கு பாட்டுன்னு ஒரு கோட்டை கிழிச்சு அவனுக்கு பாட்டுன்னு ஒரு லைனை போட்டு இப்ப February 13th வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க டீம் அனௌன்ஸ் பண்றதுக்கு. இன்னும் சொல்லவே இல்லை. பாகிஸ்தான் இந்த ஹோஸ்டே அவனுக்கு தான் ப்ரோ. ஹோஸ்ட் நேஷனே சொல்ல. இதுல ஆக்சுவலி என்னதான் மச்சான், அவங்க வந்து அவங்க மெயின் பிளேயர் ஒருத்தருக்கு வந்து இன்ஜுரி. யார்? பாபர் அசாமா. பாபர் அசாம்லாம் அவங்க மெயின் பிளேயர்லாம் இல்ல ப்ரோ. பாபர் அசாம்லாம் டிராப் பண்றாங்க ப்ரோ. அவங்க அந்த அளவுக்கு ஆகி போயிடாது ப்ரோ. ஒரு பாவம். அவங்க சைம் அயூப்னு ஒரு யங்ஸ்டர் சரியா, சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஆக்சுவலி ரீசெண்டா சூப்பரா ஆடுறாரு. நல்ல சூப்பரான டேலண்ட்.
அவருக்கு சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அவரோட இன்ஜுரி கன்சர்னால வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐசிசியுமே வந்து டெட்லைன் வந்து February 13 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைம் இருக்கு. இதுல நிறைய டீம்ஸ் வந்து இப்ப நிறைய போர்ட்ஸ் வந்து தேர் பிஸ்ட் ஆஃப் ஆன் ஐசிசி. நீங்க வந்து Jan 12 சொன்னதுனால தான் நாங்க அவசரமா டீம் ரெடி பண்ணோம். இப்போ நீங்க Feb 13 ஒரு டீமுக்கு மட்டும் நீங்க வந்து டெட்லைன்னா என்ன? பேசிக்கா டெட்லைன்னா என்ன? ஒரு டேட்டுக்குள்ள வந்து ஸ்குவாட் கொடுக்கணுங்க. சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கா கூட லைக் கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணாங்க. ஆமா, அது SA20 பார்த்து நாங்களும் அனௌன்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்ட்டு வந்து சவுத் ஆப்பிரிக்கா போர்டுமே வந்து சொல்றாங்க. நியாயமான கேள்வி தானே. எல்லாருக்கும் டெட்லைன் இருக்கும்போது எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றப்போ பாகிஸ்தானுக்கு மட்டும் இந்தியாவுக்குன்னு சொன்னதே தப்பு தான். Jan 18 நாங்க சரி அதுவும் மன்னிச்சிடலாம்னு விடலாம். Feb 13 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது வந்து நிறைய டீம்ஸ் வந்து ஒரு கன்சர்னா ரைஸ் பண்றாங்க. அண்ட் பாகிஸ்தான் சொல்லும்போது இன்னொன்னு, அவங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் டூர் போயிட்டு இருக்கு சரிங்களா. வெஸ்ட் இண்டீஸ் இன் பாகிஸ்தான் அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துச்சு. இப்போ முன்னாடிலாம் பார்த்தோன்னா மச்சான் பாகிஸ்தான் எப்படி தெரியுமா இருக்கும்? பாகிஸ்தான்ல வந்து ஒரு மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னா ஒன்னு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கும், இல்லைன்னா சீமர்ஸ் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கும். ஏன்னா ஓவர் த இயர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் பாகிஸ்தான் வந்து தேர் பவுண்ட் டு கிரியேட் மோர் சீமர்ஸ். வக்கார் யூனிஸ், ஷோயப் அக்தர் அப்படின்னு நிறைய சீமர்ஸ் இருந்த ஒரு நாடு கரெக்டா. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க வந்து என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க? அவங்களுக்கு பேட்டிங்கும் வரல, ஃபாஸ்ட் பவுலிங்கும் வரல, யானாவும் வரல, ஷானாவும் வரல, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி அப்படின்ற மாதிரி ஒரு டீம். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க வந்து நல்ல ஸ்பின் போடுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அவங்களுக்கு 2 ஸ்பின்னர் இருக்காங்க ஓகேவா, நோமன் அலி அண்ட் சஜித் கான் அப்படின்ட்டு. இப்ப புதுசா ஒரு பேஷண்ட் வந்து அப்ரார் அகமதுன்னு ஒருத்தர் ஆட் இருக்காரு, ஒரு லெக் ஸ்பின்னர் சரியா. சோ இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்பின் போடுறாங்க அப்படின்றதுனால வந்து அவங்க இப்போ ரீசெண்டா வந்து அது எஸ்பெஷலி இங்கிலாந்து யாராவது புதுசா ஆட் ஆயிட்டாங்களா? நல்ல ஃபீல்டர் பாகிஸ்தானுக்கு அதெல்லாம் ஜென்மத்தில் நடக்காது ப்ரோ. இங்கிலாந்து சீரீஸ்லயே பார்த்தோம்ல, அவங்க ஸ்பின் போட்டு தான் ஜெயிச்சாங்க இங்கிலாந்து. சோ அதை பார்த்துட்டு ஸ்பின் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இப்போ ஃபுல்லா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் சொன்னல, அதுலயுமே வந்து லோ ஸ்கோரிங் அஃபேர். பட் அந்த ஸ்பின்னர்ஸ் மட்டுமே வந்து ஐ திங்க் எடுத்த 20 விக்கெட்டுமே ஸ்பின்னர்ஸ் தான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் டீம்ல. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்பின் நல்லா போடுறாங்க. சோ ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க பாகிஸ்தான் வந்த மேட்ச் பிரெட்டி கம்ஃபர்டபிளி. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கணும்னா ஒரு ஸ்பெகுலேஷன் ஒன்று வந்திருக்கு. லைக் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா. 12:30 கூட்டுறேன்னு சொல்லிட்டு 3 o'clock நம்ம வெயிட் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இருக்கும், ஒரு வேலை சாப்பிட போயிட்டாங்க போல, இல்லைன்னா பஸ் லேட் ஆயிடுச்சோ ஏதோ அந்த மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பார்த்தா இவங்க வந்து அப்பதான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி கம்பீர் வந்து லைக் ஹர்திக் பாண்டியா வந்து வைஸ் கேப்டன் ஆகணும்னு சொல்லியிருக்காராம். இவரு ரோஹித் சர்மாவும் அஜித் அகர்கரும் வந்து தில்ல வந்து வைஸ் கேப்டன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களாம். இதுக்கப்புறம் பேசி என்ன முடிவு வச்சு நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பந்து வேணுமா சாம்சன் வேணுமா நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவங்களும் பேசிட்டு இருந்திருக்காங்க. எப்போ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி இருக்கும் தலைவன் கம்பீர் அப்ப கூட வந்து சஞ்சு சாம்சனை விட்டுறதா இல்ல. ஆனாலுமே ரோஹித் சர்மாவும் அஜித் அகர்கரும் வந்து எங்களுக்கு வந்து ரிசர்வ் பண்ணிட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாடுக்குள்ள வந்து ரிசர்வ் பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு வந்தாங்க. இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் பை அபிஷேக் திரிபதி, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஓகேங்களா. ஒரு விஷயம் இது நாங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். கொஞ்சம் இதுல இருந்து என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஏதோ ஏரியா டீம் அடிக்கிற மாதிரி அவனுக்கு அந்த ஸ்குவாடு சொல்றதுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏரியால எனக்கு இவ வேணும் எனக்கு இவ வேணும்ன்ற மாதிரி அவங்க மாத்தி அப்ப அடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு அரை ஹவர் முன்னாடி தான் முடிவுக்கு வந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் டிலே ஆயிருக்கு. திஸ் இஸ் தி பாயிண்ட். அது கேட்கல, இதுல என்ன தெரியுது, கம்பீர மதிக்கலன்னு தெரியுது. கம்பீர் கிட்ட 2 ரெக்வஸ்ட்டுமே அவங்க வந்து இல்ல முடியாது அப்படின்னு இருக்காங்க, மெஜாரிட்டி அப்படின்ட்டு. அண்ட் கம்பீர் வந்து நம்ம மாதிரி யோசிக்கிறாரு. நம்மளும் அந்த வீடியோல தான் கேட்டிருந்தோம், ஏன் சுப்மன் கிலுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தாங்க, ஏன் சஞ்சு சாம்சன் எடுக்கல அப்படின்ட்டு. நம்ம முடிஞ்ச அடுத்த வீடியோல கம்பீர் கூட்டு வரோம் கிரிக்கெட் சேனல்ல. வீடியோக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. மறைச்சிட்டு உட்காந்துட்டு பாருங்க, ஏற்கனவே காரணம் இருக்காரு, ஏற்கனவே சிரிக்கவும் மாட்டாரு. சரி ஓகே, அடுத்து சொல்லு, அவுத்து விட அடுத்த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து எல்எஸ்சி போனதா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அஃபிஷியலா வந்து ரிஷப் பண்ட் வந்து எல்எஸ்சியோட கேப்டனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ், அப்புறம் வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஒன்று விட்டுருக்காரு. போற போக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. லைக் வந்து பிபிகேஎஸ் நல்ல வேலை என்ன எடுக்கல, அவங்க வச்சிருந்த லம்பான பர்சுக்கு என்னதான் எடுப்பாங்க அப்படின்னு வச்சுட்டு பயந்துட்டே இருந்தேன். பார்த்தா குறுக்கால் அந்த கௌசிக் போன மாதிரி சேர் வந்து என்னை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட்டே ஓப்பனா போட்டு உடச்சு விட்டாரு. லைக் நல்ல வேலை பிபிகேஎஸ் வந்து அதுக்கு மேல பெரிய பர்ஸ் இல்லை, எனக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து பிபிகேஎஸ் மேல வன்போமா இல்லைன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மாறி வந்த ரிக்கி பாண்டிங் மேல வன்போமான்னு தெரியல. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதனால மேபி பிபிகேஎஸ் போற விருப்பம் இல்லையோ அந்த மாதிரி இருக்கலாம்னு அங்க நாங்க ஸ்பெகுலேட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த பிசிசிஐ பஞ்சாயத்தை பத்தி சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பாகிஸ்தான் வந்து மேட்ச் ஆட மாட்டோம்னு சொன்னாங்க. ஓகே அக்செப்டபிள், ஏதோ அங்க போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஓகே அக்செப்டபிள். அப்புறம் வந்து ரோஹித் சர்மா வந்து போட்டோ ஷூட் கூப்பிட்டுருக்காங்க, அங்கேயும் வந்து அனுப்பல ரோஹித் சர்மாவை, அதுவும் அக்செப்டபிள். ஓகே, எல்லாம் சேஃப்டி ரீசன்ஸா எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு குண்டை போட்டானுங்க காலையில. இது மாதிரி பிசிசிஐ வந்து அவங்க ஜெர்சியில வந்து பாகிஸ்தான் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்பான்சர்ல அது பக்கத்துல பாகிஸ்தான் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டானுங்க.
கேட்கும் போதே வந்து லைக் எனக்கு ஒரு பர்சனலா ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கிரிக்கெட் ஃபேனை விட்டுருங்க, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாலிடிக்ஸ் ஏன்டா கிரிக்கெட்ல இருக்கிறீங்க? அவங்களே வந்து லைக் வந்து என்னதான் நம்ம பிரதர்லி நேஷனா இருந்தாலும் நம்மளுக்குள்ள 1008 பஞ்சாயத்து இருந்தாலும் அது ஏன்டா கிரிக்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜெய்சாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜெய்சாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா கடைசியில வந்து பாகிஸ்தான்ற பேரை வந்து இன்னைக்கு கடைசியில போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ ஒத்துக்கிறாங்க. இது எங்க தெரியுமா மச்சான் ஆரம்பிச்சது? ஆக்சுவலி 2022 நினைக்கிறேன். அப்போ அந்த T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சுல, அது வந்து ஆக்சுவலி இந்தியாவில் நடந்திருக்கணும். பட் கோவிட் இருந்துச்சுனால வந்து நம்ம யூஏஇல வச்சாங்கல்ல. அப்ப வந்து பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க ஜெர்சியில வந்து இந்தியா பேரை போட மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து இல்ல நீங்க போட்டுதான் ஆகணும் அப்படின்னு வந்து ஐசிசியும் பிசிசியும் ஸ்ட்ரிக்டா சொன்னதுக்கு அப்புறம் போட்டாங்க. அதுக்கு வந்து பழி வாங்குறதுக்கா என்னன்னு தெரியல, இப்போ இந்தியா பண்ணாங்க. பட் அகைன் எனக்கு அது ஏன்னு புரியல. நீ சொன்ன மாதிரி நல்ல கேள்விதான். அது தேவையில்லாத ஒரு விஷயம். பாலிடிக்ஸ் கொண்டு வந்தாங்க. நீ பாலிடிக்ஸ் சொல்றப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கு என்னன்னா வந்து இங்கிலாந்துக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. சரியா? அது ஆக்சுவலி டைரக்டான இஷ்யூ கிடையாது. ஆப்கானிஸ்தான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொலிட்டிக்கல் சைட்ல தாலிபான் வந்ததுக்கு அப்புறம் இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, யூடியூப் பேன் பண்ணிடாதீங்க, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் இருக்குல்ல, 2021 அவங்க வந்து வந்தாங்க பவருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து உமன் சேஃப்டி இல்ல அப்படின்ட்டு வந்து இப்ப இருக்கிற கரண்ட் ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா யூகேல, அவங்க வந்து ஒரு கிராஸ் பார்ட்டி இது மாதிரி பண்ணி ஒரு 200 பேர் சைன் பண்ண ஒரு லெட்டரை வந்து பாஸ் பண்றாங்க. பிரைம் மினிஸ்டரும் வந்து அதை அப்ரூவ் பண்றாங்க. இதுக்கு அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்கன்னா வந்து இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அனுப்புறாங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இப்ப சாம்பியன்ஸ் ஆஃப் மேட்ச் வருது, இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் ஆட போறாங்க 26 அன்னைக்கு, பிப்ரவரி அன்னைக்கு. அந்த மேட்சை வந்து இங்கிலாந்து வந்து பாய்காட் பண்ணும். ஒரு வேர்ல்டு ஸ்டேஜ்ல வந்து அப்பதான் வந்து தெரிய வரும் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இந்த அநீதி நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு லெட்டர் சைன் பண்றாங்க. பட் வந்து இன்னும் அதை வந்து பாஸ் பண்ணல. ஏன்னா வந்து லைக் இப்போ பட்லருமே ஆக்சுவலி ஓப்பனா சொல்லியிருக்காரு பிஃபோர் த இந்தியா மேட்ச் வந்து, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. ஏன்னா பாலிடிக்ஸ் வந்து கிரிக்கெட்குள்ள வரக்கூடாது. பாலிடிக்ஸ் வேற, கிரிக்கெட் வேற. கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்போர்ட், சரிங்களா? சோ அதை நீங்க வந்து வேற மாதிரி அப்ரோச் பண்ணும். இப்போ இதை நான் கஷ்டப்பட்டு சாம்பியன்ஸ் டிராஃபிக்குள்ள வந்திருக்கோம். சாம்பியன்ஸ் டிராஃபி இப்போ இந்த 2 பாயிண்ட் பாய்காட் பண்ண 2 பாயிண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஒரு வாக் ஓவர் மாதிரி போயிடும். கரெக்டா? அதுக்கப்புறம் நம்ம குவாலிஃபிகேஷன் சான்சஸ் வந்து கஷ்டமா இருக்கும். அந்த குரூப்பே கஷ்டம், ஆல்ரெடி கஷ்டமான குரூப். கஷ்டமான குரூப்ல ஆப்கானிஸ்தான் அடிச்சு 2 பாயிண்ட் எடுக்கிறதுனா இங்கிலாந்துக்கு ஒரு ஈஸியான ஒரு பிக்சர். பாய்காட் பண்றேன்னு சொல்லி ஈஸியா 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போனா, ஆக்சுவலி இந்த பாலிடிக்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துட்டு வர்றது எவ்வளவு வந்து ஒரு நல்ல பிராக்டிஸ்னு எனக்கு தெரியல. நானுமே என்ன பர்சனலா ஃபீல் பண்ணா, லைக் பாலிடிக்ஸை தாண்டி ஏதாவது அவேர்னஸ், இப்போ ஏதாவது டிசீஸ் இருக்கு, பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா வந்து பிங்க் ஜெர்சில ஆடினாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவேர்னஸ் மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் கொண்டு வரதுக்கு. ஸ்போர்ட்ஸ்ன்றது நிறைய பெரிய மீடியம் யூஸ் பண்ணலாம், பட் பாலிடிக்ஸ்ன்றது நிறைய ஒப்பீனியன்ஸ், நிறைய கண்ட்ரிஸோட லீகல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டினை பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அது வந்து தேவையில்லாம இம்போஸ் பண்ணுவோம்னா கிரிக்கெட்ன்ற ஸ்போர்ட்ல அப்படின்னு நான் பர்சனலா நினைக்கிறேன். ஸோ எஸ், இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் நியூஸ் போகுமா? என்ன விஜயசாரேன்னு சொல்லிட்டு வந்து நிற்பா ஒருத்தர். விஜயசாரி வந்து ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீக் தான் வந்து ஃபைனல்ஸ் நடந்துச்சு. விதர்பாக்கும் கர்நாடகாவும் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. ஸோ ஒரு வழியா கருண் நாயரோட லாங் ஸ்ட்ரீக், அதாவது அவரோட 700+ ஆவரேஜ் ஜேர்னி வந்து ஒரு எண்டுக்கு வருது. அவர் 2வது வாட்டி திரும்ப வந்து அவர் விக்கெட்டை கொடுக்குறாரு. அதுவும் பிரசித் கிருஷ்ணா கிட்ட ஒரு நல்ல பால்ல தான் வந்து அவுட் ஆனாரு. ஒரு நல்ல டீசென்டான டெலிவரி. ஸோ எனக்குமே பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. கருண் நாயர் வந்து அவ்வளோ எடுத்துட்டு வந்தார். விதர்பான ஒரு ஆளா வந்து அந்த விதர்பான்ற ஒரு டீம் வந்து எடுத்துட்டு வந்தாரு. ஸோ ஃபைனல்ஸ்க்குமே அவர் மட்டும் தான் அடிக்கிறேன்னு எதிர்பார்த்தா எப்படி? ஸோ விதர்பா வந்து ஒரு வெல் ஃபாட் டிஃபீட்னே சொல்லலாம். எனக்கு என்னப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் ரிலீஸ் பண்ண போதுதான் கரெக்டா வந்து நம்ம கருணாயிரம் விக்கெட்டை விட்டாரு. ஒருவேளை அதுல வந்து கஷ்டப்பட்டாரோ அப்படின்ற மாதிரி மனசுல இருந்திருக்கும்ல. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், 700 அடிச்சிருக்கோம், அப்போ ஸ்குவாட்ல எடுக்கிறேன்னா ஃபைனல்ஸ்ல அடிச்சா மட்டும் எடுக்க போறாங்க, போய் தொலைங்கடா அப்படின்ட்டு வந்து அவுட் ஆயிட்டாரு என்னன்னு தெரியல. பட் உடனே வந்து நான் கருணாயிரம் எடுத்தே ஆகணும், இது ஒரு சரியான முடிவு இல்லை அப்படின்லாம் நாங்க சண்டை போடப்படல. அதை பத்தி நம்ம வீடியோல பேசியிருக்கோம். அந்த வீடியோல சாம்பியன்ஸ் ஆல்ரெடி. சோ விஜயஹசாரியை முடிஞ்சு சந்தோஷப்படாதீங்க. அடுத்து வரா ரஞ்சி டிராஃபி. பழைய பேஷண்ட் விஜயஹசாரியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது பேஷண்ட் ரஞ்சி டிராஃபி அட்மிட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ரஞ்சி டிராஃபி ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டாபிக்கும் அதான். ஏன்னா வந்து ஒன் குட் நியூஸ், நம்ம இந்தியன் ஸ்டால்வர்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு லெஜெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆடுறாங்க ரஞ்சி டிராஃபி. ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து ரிஷப் பண்ட், சுப்மன் கில் எல்லாருமே வந்து இப்போ ரஞ்சி டிராஃபி ஆடுறாங்க. ஐ திங்க் ஆஃப்டர் சோ மெனி லாங் இயர்ஸ் இது ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு லைக் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட மாட்டாங்க புதுசா. லைக் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்கிற ஒரு டீம் வந்து ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. எஸ்பெஷலி சாம்பியன்ஸ் டிராஃபி வருதுன்னா கன்ஃபார்ம் ரெஸ்ட் தான் எடுத்திருந்திருப்பாங்க. பட் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களே வந்து செல்ஃபா வந்து பாத்தீங்கன்னா வந்து முன் வந்து ஆடுறாங்க. இது வந்து ஒரு
ஆமா, இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட்டா நான் பாக்குறேன். இப்போ லைக் நிறைய பேர் இந்த பிஜிடி தோத்ததுக்கு சரி, அப்புறம் ஆடி என்ன பிரயோஜனம்? ஸ்கோர் எவ்வளவு அடிச்சாங்க? அது ஓகே, ஸ்கோர் அடிக்கல கரெக்ட் தான். பட் அதுக்கு நான் வரேன். பட் அது ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். லைக் வந்து ஒரு ஸ்குவாட்ல தேர் பொசிஷன் இஸ் நாட் கம்பல்சரி இருக்காது அப்படின்ட்டு வந்து we are ready to prove அப்படின்றாங்க. எனக்கு 37 வயசு ஆகுது, நான் ரோஹித் சர்மாடா, அடே நான் விராட் கோலிடா, நான் பண்ட்டுடா அப்படின்ட்டு ஒரு நேம்ஸ் பார்க்காம, ஆமா நான் ப்ரூவ் பண்ணா நான் என்ன வந்து டீம்ல எடுங்க, இல்லைன்னா அடுத்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்றது நல்ல மெசேஜ் யங்ஸ்டர்ஸ்க்குமே அது. ஸோ தட்ஸ் குட் நியூஸ். பட் ஆஸ் யூ சேட், அந்த பிளேயர்ஸ் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரஞ்சி டிராஃபில. நேற்று தான் நடந்துச்சு. ரோஹித் சர்மா டிஸ்மிசல் அகைன் ஒரு பெரிய ஸ்க்ரூட்டனியை உண்டாக்கி ரொம்ப இருக்கு. மன வருத்தமா இருக்கு. அண்ணா வந்து ஆடாது கூட இன்னைக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. அண்ணா வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் பால் ஏன்னா பால் ஏறவும் இல்லை, அது ஏன்னா தூக்கி என்னன்னா சாட்டுது அப்படின்ற மாதிரிதான் ஒரே மன வருத்தமா போயிடுச்சு. ரோஹித் சர்மா வந்து 3 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பெருசா வந்து இவரு ஜெய்ஸ்வாலுமே 4 ரன் தான் அடிச்சாரு. கில்லும் 4 ரன் தான். பஞ்சாப் 55ல ஆல் அவுட் மச்சான். கர்நாடகா அகைன்ஸ்டா தான். அவனுங்க வேற ஃபார்ம்ல இருக்கானுங்க சும்மாவே. விஜய் முடிச்சுட்டு வந்து ஃபார்ம்ல இருக்கானுங்க. 55 ஆல் அவுட். இந்த கில் 4 ரன்ஸ் தான் அடிச்சாரு. ரிஷப் பண்ணிட்டு 10 பால் அடி 1 ரன் தான் அடிச்சாரு. சரி, அவருமே வந்து ஒரு ஃபிளாப் தான். மும்பை டீமே ஃபிளாப் தான் ஆக்சுவலி. ஸ்ரேயஸ் ஐயரும் அடிக்கல, ரஹானேவும் அடிக்கல, ரோஹித்தும் அடிக்கல, ஜெய்ஸ்வாலும் அடிக்கல. யார் தெரியுமா அடிச்சாங்க? ஷர்துல் தாக்கூர் வந்து 50 அடிச்சுட்டு போனாரு கடைசியில. டே இன்னும் இதையாடா போட்டு திணறு தேய்ச்சிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி. அதான் ஷர்துல் தாக்கூர், தனுஷ் கோட்டியன் பார்ட்னர்ஷிப் நல்லா ஆடினாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரி, அப்போ இந்தியா பிளேயர்ஸ் யாருமே பர்ஃபார்ம் பண்ணலையா? இந்தியா பவுன் பிளேயர்ஸ் அப்படின்னா வந்து ஒருத்தர் பண்ணாரு, ரவீந்திர ஜடேஜா, ரவீந்திர சிங் ஜடேஜா, சாரி சார் ரவீந்திர சிங் ஜடேஜான்னு சொல்லலாம். சார் கண்டிப்பா மென்ஷன் பண்ணும். ஒரு 5 விக்கெட் ஹால் பவுலிங்ல. அது மட்டும் இல்லாம பேட்டிங்லயுமே வந்து ஒரு குவிக் ஃபயர் 38 அடிச்சாரு. நல்லா சூப்பரா ஆடி இருக்காரு போல. அப்புறம் வந்து தமிழ்நாடு டீம் நம்ம வந்து பார்த்தாகணும். ரஞ்சி டிராஃபில தேர் டாப் ஆஃப் த டேபிள். இன்னைக்கு வந்து ஒரு 301 கால் அவுட் ஆனாங்க. பட் அதுல எஸ்பெஷலா சொல்லக்கூடிய விஷயம் யாருன்னா வந்து ஆண்ட்ரே சித்தார்த். ரீசெண்டா நிறைய அவரை பத்தி பேச்சு போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே எடுத்தாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல டிஎன்பிஎல் ஆடினாரு. ஒரு வளர்ந்த வர ஒரு வீரர், 17 இயர்ஸ் தான் ஆகுது. சூப்பரான செஞ்சுரி. ஒரு தமிழ்நாடு வந்து 100 ஃபார் 0 இருந்துச்சு. ஆல் ஆஃப் சடன் ஒரு 125 ஃபார் 4ன்னு ஒரு கொலாப்ஸ் ஒன்று ஆச்சு. அதுக்கப்புறம் அவரும் இந்திரஜித்தும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு அகைன் 100 பார்ட்னர்ஷிப். அதுல ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு அக்ரஸிவான 100 நல்ல ஒரு 130 பால்ஸ் இது அடிச்சாரு. நல்ல இன்னிங்ஸ். பட் அகைன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன கொலாப்ஸ். தமிழ்நாடு வந்து 301 கால் அவுட் ஆயிட்டாங்க. இன்னும் என்னன்னா விஜயசாரியில வந்து ஃபுல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸா பார்த்தோமா, ரஞ்சி டிராஃபில வந்து இப்போ ஃபுல்லா பவுலிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸா பார்க்குறது மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஒரு ஈக்குவலா இருக்கு. தட்ஸ் குட் நியூஸ். அதுல இன்னொரு பெருசா என்னன்னா, இப்ப விராட் கோலி ஃபேன்ஸ் யோசிப்பீங்க, அப்ப கோலி ஆடலையா அப்படின்ட்டு. வந்து கோலி ஆட போறாரு இந்த மேட்ச். ஆடல, நம்ம போன தடவை சொல்லியிருந்தோம் இல்லையா, போன வீக்லி பீடியாலே. பட் இந்த 30th ஆடுறாரு. ஆடுறாரு. ஆமா, சர்வீசஸ்க்கு அகைன்ஸ்டாவும் ரயில்வேஸ்க்கு அகைன்ஸ்டாவும் ஆப்பனன்ட் சரியா தெரியல. பட் 30th அவர் ஆட போறாரு. கேஎல் ராகுலுமே ஆடலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. அது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஃபைட் நல்லா இருக்கும். கோலி எப்படி ஆடுறாருன்னு வந்து ஐம் எக்ஸைட்டட் டு வாட்ச். ஸோ அவ்வளோதான், ரஞ்சி டிராஃபி முடிஞ்சு. நம்ம அப்படியே ஆஸ் யூஸ்வல் போயிட்டு ஆஸ்திரேலியா போயிடலாம். நம்ம போனதே சொல்லியிருந்தோம் ஒரு பிசினஸ் என்ற டோர்னமெண்ட்ல வந்துட்டோம் அப்படின்ட்டு. செமிஃபைனல்ஸ் குவாலிஃபைஸ் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பத்தி சொல்லணும், ஒரு சின்ன மென்ஷன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் தோத்துட்டாங்க சரியா. அதுக்கப்புறம் அடுத்த 5 மேட்ச் ஜெயிச்சு தே குவாலிஃபைட் இன்டு தி செமிஃபைனல்ஸ். போன தடவை எப்படி ஆர்சிபிக்கு வந்து ஒரு ஃபேரி டெய்ல் ரன்னோ அதே மாதிரி சூப்பரான ஒரு ரன்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி தி பவுட் அவுட் இன் தி செமிஃபைனல்ஸ். லோ ஸ்கோர் தான், பட் அவங்களால சேஸ் பண்ண முடியல. அண்ட் ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் ஆர் இன்டு தி ஃபைனல்ஸ். ஒரு அன்டிஃபீட்டட் டீமா இருக்காங்க. அவங்க ரீசெண்டா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தோத்தாங்க, இந்த மெல்போர்ன் ஸ்டார்ஸ் கூட தான். பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு சூப்பரான ஒரு சீசன் நாத்தன் எல்லிஸ் கேப்டன்சில வந்து செமையா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆஸ் வி ஹவ் சேட் இந்த லாஸ்ட் வீக்லி பீரியட்ல சொன்ன மாதிரி மிச்சல் ஓவன் ஓப்பனிங்ல பிரிச்சு மேயறாரு, போட்டு அடிச்சு நவுத்துறாரு. பவர் பிளேல சூப்பரா யூட்டிலைஸ் பண்றாரு. அந்த ஹோபார்ட் பிட்ச் எல்லாம் அடிக்கிறதே கஷ்டம். அங்கெல்லாம் 4 ஓவர்ல 50 ரன் எடுத்துட்டு வந்துடுறாரு ஸ்கோர் பவர் பிளேலயே சரியா. சோ அது வந்து சூப்பரா அது செட் பண்ணி வைக்கிறாரு. அதனால வந்துட்டு பவுலிங்குமே செம ஸ்ட்ராங் டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சிட்னி ஸ்மாஷ் நடக்க போகுது குவாலிஃபயர் 2ல. சிட்னி தண்டர்ஸ் சிட்னி சிக்ஸர்ஸ். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஹோபார்ட்டுக்கும் சண்டே ஃபைனல்ஸ் ஒரு எபிக் கிளாஷா இருக்க போது. ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச். அடுத்து வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் சூப்பர் ஸ்மாஷ் போயிடலாம். சூப்பர் ஸ்மாஷ்ல இந்த வாரம் பெரிய அப்டேட்லாம் எதுவும் இல்ல. டெவான் ஜேக்கப்ஸ் அவர் டீசெண்டா ஆடினாரு. ஒரு 36 அடிச்சாரு, அவ்வளவுதான். மத்தபடி வந்து பாத்தோம்னா மார்டின் கப்டில், நம்ம கப்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க ஊர்ல, அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அவங்க ஜெயிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக்கா அப்டேட் பண்ற மாதிரி இல்ல. பங்களாதேஷ் பிரீமியர் லீகும் அதே மாதிரி தான். நிறைய இன்சிடென்ட் நடந்தது. பட் நம்மளுக்கு சொல்ற அளவுக்கு, நம்மள எக்ஸைட் பண்ற அளவுக்கு எதுவும் பெருசா நடக்கல. ராங்பூர் ரைடர்ஸ்ன்ற ஒரு டீம் வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க இது வரைக்கும். இதான் வந்து இந்த 2 இதோட அப்டேட். அடுத்து நம்ம வந்து SA20 பாத்துடலாம். SA20ல யாருப்பா டாப்ல இருக்கா இப்போ? நீங்க தான். நீங்க வேணா என்ன அர்த்தம்? சரிடா, எம்ஐ கேப் டவுன் போதுமா?
அது ஒண்ணும் இல்ல கைஸ். போன தடவை வீக்லி இப்படி எல்லாம் ஜேஎஸ்கே டாப்ல இருக்காங்க சீனா போட்டனா அதுப்பா பேசிட்டேன்னா இப்ப வந்து பழி வாங்கிட்டு இருக்கான். தம்பி யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் தம்பி வர்றாங்கிறது தான் முக்கியம். தம்பி போதும். அது மேட்ச் முடிச்ச அப்படியே சீரியஸே ஜெயிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இருங்கப்பா, இருங்க பாய், இருங்க. ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. சோ அதான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஐ கேப்டன் வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. ஜேஎஸ்கே டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்தாங்க. 2 மேட்ச் தோத்துட்டு இப்ப அவங்க 4th பொசிஷன்ல இருக்காங்க. பட் இன்னும் பாதி தான் முடிஞ்சிருக்கு. வாய உடைக்கிற மாதிரியே வந்து ஜேஎஸ்கே ஜெயிச்சு டாப் ஆஃப் த டேபிள் போனா நல்லா இருக்கும். டாப்லாம் நம்மளுக்கு வேணாம் கைஸ். கப் அடிச்சா போதும். கடைசியா 2 சீசனா இப்படிதான் டாப்னு சொல்லிட்டு செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டு வந்துடுறானுங்க நம்ம ஆளுங்க. ஸோ வந்து பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் நல்ல ஒரு இதுதான் ஃபுல்லா லோ ஸ்கோர் தான் போயிட்டு இருக்கு. சரியா, லைக் வந்து முன்னாடி ஹை ஸ்கோர்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல, இந்த தடவை அப்படிலாம் இல்ல. 130 140 வந்து பாரு அதையும் டிஃபெண்ட் பண்றாங்க சில டீம்ஸ்ன்றப்போ நல்லா ஃபியர்ஸியா போகுது. சரியா, SA20 அப்டேட் அவ்வளவுதான். அடுத்து வந்து ILT20 பார்க்கணும். நம்ம சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி துபாய் பிச் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆக வாய்ப்பு இருக்கு போக போக, ஏன்னா நிறைய மேட்சஸ் நடக்கும் அப்படின்ட்டு. இந்தியா வந்து 4 பவுலர் 4 ஸ்பின்னர்ஸோட போறது வந்து நல்ல ஆப்ஷனா எனக்கு தெரியுது. நான் பர்சனலா சொல்லியிருந்திருப்பேன். அது அப்படியே சப்போர்ட் பண்ற மாதிரி ரீசென்ட் டைம்ஸ்ல துபாய் பிச் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து 140 அடிச்சாங்க, அதே கஷ்டப்பட்டு டீம் சேஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த டீம் வந்து 100 கால் அவுட் ஆறாங்க. இப்போ ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சது, அதுவும் பாத்தீங்கன்னா 150 வந்து டிஃபெண்ட் பண்ணாங்கன்றப்போ ஒரு ஸ்லோவா ஒரு பிச் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு துபாயில. அது வந்து பொறுத்து இருந்தா பாக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதனால டெசர்ட் வைப்பர்ஸ் வந்து இந்த ராங்பூர் ரைடர்ஸ் மாதிரியே வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான ILT20. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற டீம்ஸ்குள்ள தான் வந்து போட்டி போயிட்டு இருக்கு. ஸோ அது இன்னும் இருக்கு, நம்மளுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. பொறுத்து இருந்தா பாக்கணும் யார் வந்து டாப் போடுவாங்க, யார் வந்து கீழே முடிப்பாங்க அப்படின்ட்டு. பெருசா இந்த வாட்டி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து பெருசா எதுவுமே நடக்கல. ஸோ இதுதான் ஒரு ஓவர்லேவா நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது தான் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றோம். ஸோ எஸ், மென்ஸ் கிரிக்கெட் பார்த்தாச்சு. இந்த வாட்டி ஆனா கான்ட்ரடிக்டரியா வந்து மென்ஸ் கிரிக்கெட்டோட விமன்ஸ் கிரிக்கெட்ல நிறைய அப்டேட் இருக்கு. இப்போ வந்து அண்டர்-19 வேர்ல்ட் கப் வந்து சும்மா ஃபயரா போகுது. ஒரு நேஷனுமே வந்து நம்ம சின்ன சின்ன நேஷன் நினைச்சிட்டு இருக்க நேஷன்லாம் வந்து பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. சொல்லு பரத். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா நியூஸ்லேயே ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து 3 மேட்சுமே ஜெயிச்சுட்டு குரூப் ஸ்டேஜ் ஜெயிச்சு நம்ம சூப்பர் 6 குவாலிஃபை ஆயிட்டோம். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா வைஷ்ணவி சர்மா, சரிங்களா, ஷி பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கெட் அ ஹேட்ரிக் இன் தி அண்டர்-19 வேர்ல்ட் கப். ஸோ அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த மேட்ச்ல அகைன்ஸ்ட் மலேசியா டெபியூ மேட்ச் ஹேட்ரிக் எடுத்தது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபிகர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 for 5, 5 ரன்னுக்கு 5 விக்கெட். மலேசியாக்கு அகைன்ஸ்ட் அவங்க தான் ஹோஸ்ட். நல்ல ஒரு மேட்சா போச்சு. அண்ட் as I said, இந்தியா குவாலிஃபைட். இதுல ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு அப்செட் ஒண்ணு. சரியா, அது அப்செட்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நைஜீரியா அண்டர்-19 உமன்ஸ் நியூசிலாந்து தோக்கடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நைஜீரியாவுக்கு ஒரு டீம் இருக்கா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு இங்க தெரியாது. சரியா, அதுல உமன்ஸ் டீம் இருக்கான்னு தெரியாது, அதுல அண்டர்-19 டீம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க அவுட் ஆஃப் த மூன் வந்து ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனான நியூசிலாந்து அண்டர்-19 உமன்ஸ் வந்து தோக்கடிச்சாங்க. அந்த 2 டீமுமே வந்து தே குவாலிஃபைட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த சூப்பர் 6. சரிங்களா, சோ வந்து நல்லா இருக்க போது. இந்தியாவுக்கு 2 மேட்ச் இருக்கு, அகைன்ஸ்ட் ஸ்காட்லாந்து, அகைன்ஸ்ட் பங்களாதேஷ். ஈஸியான பிக்சர்ஸ் தான். ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்து ஈஸியா செமிஃபைனல்ஸ் போயிடலாம். நல்லா இருக்கு. அந்த சின்ன பசங்க எல்லாம் விளையாடுறது வந்து அண்டர்-19 வேர்ல்ட் கப் வந்து பாக்குறது நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சில பேர்லாம் வந்து சொல்லக்கூடாது, குழந்தையா இருக்கு பாக்குறப்ப, கியூட்டா ஆடுறாங்க. அதெல்லாம் பாருங்க, நல்லா அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க. நல்லா போகுது. அண்ட் நம்ம போன தடவையே வந்து உமன்ஸ் ஆஷஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வந்து ஒரு கமெண்ட்ல சூப்பரா போட்டிருந்தாரு. கரெக்டா, நாங்க ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டோம். சோ இந்த தடவை உமன்ஸ் ஆஷஸ் பாத்துடலாம். ஒன்னும் சொல்றதுக்குலாம் இல்ல, கிளியர் டாமினேஷன் ஆஸ்திரேலியன் உமன்ஸ் ஆஸ் யூஷுவல், எப்பயும் பண்றதா இந்த தடவையும். ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்கிலாந்து வந்து நிறைய மொமெண்ட்ஸ் கிடைச்சதுங்க. அவங்க நினைச்சதான் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஆஸ்திரேலியா வந்து நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் செகண்ட் ஓடியில பாத்தீங்கன்னா 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியன் உமன்ஸ். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச், சேஸ் பண்ண வேண்டிய மேட்ச். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து அதை வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க, தோத்துட்டாங்க, சேஸ் பண்ண முடியல. இப்போ செகண்ட் T20 நேத்து தான் நடந்துச்சு. அந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 70 for 4 இருந்தாங்க ஆஸ்திரேலியா. அகைன் அவங்களை வந்து அடிக்க விட்டு 170 வரைக்கும் போக விட்டாங்க. திரும்ப சேஸ்லயுமே வந்து நல்ல பொசிஷன்ல இருந்த ஒரு இங்கிலாந்து டீம் அப்படியே வந்து ஒரு கொலாப்ஸ் மாதிரி ஆகி தோத்துட்டாங்க. அன்டவுட்டட்லி ஆர் அன்சர்ப்ரைசிங்லி ஆஸ்திரேலியா ஹஸ் ரீடைன் தட் உமன்ஸ் ஆஷஸ் yet again. அது சொல்லியே ஆகணும். ஆஸ்திரேலியா வந்து எவ்வளவுதான் டீம் இருக்கட்டுமே, லைக் இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, இந்தியா வந்து இருக்கிறதுல ஸ்பெக்டேட்டர்ஷிப் வந்து ஜாஸ்தி இந்தியாவுக்கு தான். எவ்வளவு டீம் இருந்தாலுமே இருக்கிறதுலே சின்ன கண்டம் இந்த ஆஸ்திரேலியா தான் வந்து அப்பத்துல இருந்து இப்ப இருக்க ஏஜஸா ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். மென்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும், விமன்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே டாப் மேட்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், இதுதான் வந்து லாஸ்ட் வீக்கோட அப்டேட்ஸ், கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ். இதை தாண்டி நிறைய விஷயங்கள், கிரிக்கெட் நியூஸ் அண்ட் கிரிக்கெட்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் ஹாட் டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசணும். அப்புறம் புதுசா இப்போ வந்து மேட்ச் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பழைய மேட்சஸ் எல்லாம் ரீவிசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க ரெகுலரா வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிகோடைன்மெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.